ஹலோ கைஸ். ஃபுட்பாலில் ரொனால்டோ வெர்சஸ் மெஸ்ஸி விளாட்லான்னு சொல்லி ஃபுட்பால் ஏற்றி விளையாட போகிறோம். ஃபஸ்ட் டைம் விளையாட போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து போர்ச்சுகல் வெர்சஸ் அர்ஜென்டினா செமிரிக் ஸ்டேடியமில் வச்சு நடக்கும்போது ஃபைன் வெதர் தான். ஆரம்பிக்கலாம். ஹோம் டீம் அர்ஜென்டினா, மெஸ்ஸி தான் ரெண்டு டீமோட இதுவும். அங்கே வந்து ரொனால்டோ இருக்காரா? திஸ் இஸ் ரொனால்டோ. அண்ட் எனக்கு இவங்க தான் தெரியும். ஓகே. அண்ட் அப்படியே Hello everyone and welcome to Emirates அர்ஜென்டினா Stadium. எமிரேட்ஸ் ஸ்டேடியத்தில் Portugal against அர்ஜென்டினா Argentina. தான் கிக் ஆஃப் பண்ணுவோம். போர்ச்சுகல் கிக் ஆஃப் பண்ணுவாங்க. ஓகே, எஸ். ஆரம்பிச்சிட்டாங்க கேம் பிளேயர். ஓ, அதை ட்ரை பண்ணேங்க கோல் அடிக்க. ஓகே, மிஸ் ஆயிடுச்சு. டைம் மிஸ் பண்ணக்கூடாதுங்க. இந்த டைம் கரெக்டாக அடிக்கணும். முதல் தடவை இல்லைன்ட்டாங்க. ஜஸ்ட் மிஸ். பிடிச்சி வந்தேன். ஸ்கூலில் கொஞ்சம் பிடிங்கிட்டேன் வேற லெவலில். சரி, நான் இந்த கேமை புதுசு தான். இல்லை, இதுக்கு முன்னாடி வேற ஒரு கேம் விளாண்டுருக்கேன். ஃபர்ஸ்ட் கோல் போர்ச்சுகல். 14th மினிட்ல அடிச்சாச்சு. கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் நினைச்சேன். பரவாயில்ல, ஓரளவுக்கு ஆரம்பிச்சாச்சு. ஸ்டார்டிங்லேயும் ஆசையாக இருங்க. ஏதோ போன தடவை ட்ரை பண்ணுவேன். ஊடுல வச்சு ரெண்டு பேரும் சைடில் அங்கே ஒதுக்கிட்டேன். அந்த சைடு அடிக்கிற மாதிரி ஒதுக்கிட்டேங்க. ஒதுக்கிட்டு பாருங்க அப்படியே அங்கிட்டு போற மாதிரியே போயிட்டேனா, அங்கிட்டே தான் கொண்டு போனேன். அப்படியே ரெண்டு பேரும் இந்த போயிட்டு கீப்பரையுமே அப்படியே ஒரு மாதிரி ஆக்கிட்டு தான் கோல் அடிச்சேன். பரவாயில்ல, கேம்ல பிசிக்ஸ் அவங்க கையில போயிடுச்சு. அவங்க தான் ஸ்டார்ட் பண்றது. ஓகே, ஸ்ட்ரெயிட் ஆயிடுச்சு. அங்கிட்டு போட்டாங்க. ஓகே, இப்போ மெஸ்ஸி எங்கேயோ சுத்திக்கிட்டு வரேங்க. ஓகே ஓகே ஓகே, டிஃபெண்ட் பண்ணு. ஓ, தலையிலே வாங்கிட்டாங்க. ஓகே ஓகே ஓகே, பார்த்துட்டே விட்டுட்டேன் ப்ரோ. ஓகே, மிஸ் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ வந்து இதாயிடுச்சு. மெஸ்ஸி அங்கே வைக்கிறார் பார்த்தீங்களா? பாஸ் பண்ணி கேம் கொண்டு போகலாம். தள்ளி கொண்டு போயிடலாம். அதுக்கப்புறம் வச்சுக்கலாம். ஓகே, ஏன்டா கீப்பட்டி அடிக்கிற? இவன்ட்ட அடிக்கிறாங்க, கீப்பட்டி அடிக்கிறாங்க. நம்ம தான் கண்ட்ரோல் பண்ணணும் தெரியுமா? இல்லை, அந்த கேம் புதுசு கைஸ். அதனால இந்த அப்படியே கற்றுக்கிட்டக்கு அப்புறம் கேமில் ப்ரோ ஆகிக்கலாம். ஐயோ, சொல்லி வாய முடியல. இதாயிடுச்சு. ஸ்ட்ரைட்டாக அடிச்சிட்டாங்க. வாங்கிடுச்சு. அகைன் இது ஒரு லாஸ்ட்லி மிஸ்ஸாக இருக்க போகுது. எடுத்துரு தள்ளி போட்டுரு. ஓகே, கொண்டு போ அப்படியே காரணம் கொண்டு போ. ஓடி கொண்டு போயிரு. த்ரோ கிக் அடிச்சிட வந்துட்டேன். கிறிஸ்டியானோ ரொனால்டோ பாஸ் பண்ணிடலாம். கேம் இருக்கும். ஆமா, நான் என்ன நினைச்சேன், கேம் கஷ்டமா இருக்கும் அப்படின்ட்டு. பரவாயில்ல, ஓரளவுக்கு ஈஸியாகவே இருக்கு. என் ஃப்ரெண்டாவது கோல் ரொனால்டோ வச்சு நிறைய பேசுற மாதிரி இருக்கு. ஏன்னா ஃபுட்பால் அவ்வளோ தெரியாது. வெளியே ஏதோ வேற லெவலில் வச்சுருக்கேன். மாதிரி கொண்டு போய் அடிச்சாங்க. என்ன ரொனால்டோ வச்சு அடிக்கிற மாதிரி இருக்கு. ரியலாவே போர்ச்சுகல்லையுமே வந்து ரொனால்டோ தான் அடிச்சுக்கிட்டே இருப்பாரு. கோல் இப்போ யாரை நான் தாண்டி அடிச்சேன்னு தெரியல. மெஸ்ஸியா அப்படின்னு தோணுது. எஸ், அந்த இப்போ யாருக்கு கப் பண்றேன்னு பார்க்கலாம். ரொனால்டோ வந்துட்டு இருக்காரு. ஸ்ட்ரெயிட்டா அங்கிட்டு அடிக்கிறாங்க. எஸ், அதுதான் இது வளப்புற மாதிரி இருக்கே. வாங்கியாச்சு. ஓகே, வாங்கியாச்சு. ஐயோ, சுத்திட்டு அடிக்கிறாங்க. நல்லா ஆடுறாங்கன்னா ஓகே, கொடுத்துரு. தள்ளி விட்டுரு, பாத்துல ஆடு. தள்ளு அழுத்துரு. 3வது கோல்
ஃபர்ஸ்ட் ஆஃப் கூட முடியல. இது யாரு எட்டான ஜெர்சி தெரியல. ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ். ஓகே ஃபெர்னாண்டஸ். ஓ அங்க பாருங்க அர்ஜென்டினா டீம் கோல் கீப்பர் வெறுப்புட்டா. இதுமே ஹேட்ரிக் அடிச்சா வந்து ரொனால்டோ செகண்ட் ஆஃப் இருக்குல்ல ஜஸ்ட் மிஸ்ஸியா மிஸ் ஆயிருந்தா அவ்வளோதான் மேட்ச் ஓவர். இன்னும் ஹாஃப் ஆஃப் த கேம் கூட முடியல. இந்த அசிஸ்ட் எல்லாத்தையும் வேற மாதிரிங்க வேற லெவல்ல இருக்கு கேமு. லைக் பண்ணிட்டு பாருங்க வீடியோ பாக்குறவங்க. உங்களுக்கு ரொனால்டோ பிடிக்குமா மெஸ்ஸி பிடிக்குமான்னு சொல்லுங்க. இல்ல வேற எதுவும் டீம் பிடிக்குன்னா அது வாயிலே வாங்கினாங்க. கொண்டு சேவ் பண்ணி அடிச்சிரு. ரொனால்டோ ஹேட்ரிக். ரொனால்டோ ப்ரோ வந்து முன்னாடி கிளிக் பண்ணிட்டேன் ப்ரோ. நான் இது பண்ணிட்டேன். ஐயோ ஓகே 2 added minutes has been indicated. கேம் ஹார்ட் மோட்ல தான் கைஸ் இருக்கு. ஓகே ஹாஃப் டைம். எஸ் ஹாஃப் டைம் முடியறதுக்குள்ள 3 கோல் அடிச்சாச்சு. இதான் ஓகே பாசஸ். ஓகே ஹாஃப் டைம் முடிஞ்சிருக்கு. And now, to all members of the crowd, I'd like to ask you to join me in wishing our birthday boy a very special birthday. ஃபர்ஸ்ட் ஹாஃப் விளையாண்ட மாதிரி இன்னொரு விளையாடலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஓகே 20 சைடு உங்களுக்கு ஒவ்வொரு ஹாஃப் முடியவும் நம்ம சைடு மாறிக்கணும். ஆக்சுவலி கிரிக்கெட்டில் ஓவர் முடிய பிச்சு மாறும். அதே மாதிரி இங்கே சைடு மாறணும். ஹாஃப் டைம் அப்படி ஓகே சூடியில் பூந்து தடுத்து விட்டாச்சு. சரி கெடுத்து. ஓகே இப்போ கார்னருக்கா இல்லை கார்னர் த்ரோ தான். யார்கிட்ட த்ரோ பண்ணுவோன்னு தெரியல. ஐயோ அது த்ரோ பண்ணிட்டாங்க. நான் அங்கிட்டு போகலான்னு பார்த்தேன். இங்கிட்ட த்ரோ படிச்சிட்டான். ஓகே டிஃபென்ஸ் சைடு ஒதுங்க எனக்கு போர் அடிக்க விட்டுறாத ஒதுங்க. ஓகே வெளியே அடிச்சாச்சு. த்ரோ பண்ணிடு. ஓகே ரொனால்டோ தள்ளி விட்டுருங்க. ரொனால்டோ இப்போதைக்கு நம்ம ஒன்றும் பண்ண வேணாம். ஐயோ உள்ள பண்ணிட்டாங்க. ஓகே ஓகே என்னடா பண்ற? ஐயோ கேவலமா இருங்க. ஐயோ ஃபுட்பால் ஃபேன்ஸ் யாரும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா எனக்கு அப்படியே கொஞ்சம் மன்னிச்சு விட்டுருங்க. ஏன்னா எனக்கு இது மாதிரி புதுசா இருக்கு. எனக்கு கிரிக்கெட்லன்னா நின்ன இடத்த கண்ட்ரோல் மாதிரி இருக்கும். அரே மன்னிச்சிருங்க. போட்டோம். ஃப்ரெஷ் எவ்வளவு தூரம் தூக்கிட்டீங்க? இது ஆடிஷன் அடிச்சிட்டாங்களா பாருங்க. இங்க இருந்து ஓங்கிட்டு அடிச்சாங்க. இந்த வேலை கோல்ல உள்ள அது வரைக்கும் சந்தோஷப்பட்டுக்கலாம். இப்ப எங்க அடிக்க தூக்கி அங்க அடிச்சிடும் ஸ்ட்ரைட்டா. போ பாஸ் பண்ணிரு. அங்கிட்ட அவனுக்கு அடிச்சிட்டோம். ஓகே ஸ்ட்ரைட்ல ஆகுது. ரொனால்டோ ஊடல பூந்துட்டான். ரொனால்டோ வாங்கிருங்க. ரொனால்டோ வந்து வாங்குங்க. ரொனால்டோ டாக்கிள் போடுங்க. அங்கிட்ட அடிக்கிறாங்க. தூக்கி அப்படி அங்கிட்ட அடிக்கிறான். ஐயோ நான் கத்துக்கணும் போயிட்டான். டிஃபெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே சேவ் பண்ணியாச்சு. தெளிப்பு மாத்திக்கலாம். அட்டாக் எல்லா சைடு அட்டாக் அடிச்சாச்சு. த்ரோ கிக்கு. முட்டிக்கிட்டானுங்க மொத்தத்துக்கு. சுத்தம் வாங்கிடும். வெளியே போயிருச்சு. 75th மினிட் போயிருச்சுங்க கேம்ல. ஐயோ 75th மினிட் போயிருச்சு. இப்போ என்ன செய்யறது? ஓகே சப்ஸ்டியூஷன் பண்ணிருக்காங்க அவங்க சைடுல இருந்து. நம்ம தானா பாஸ் பண்ணிடுவோம். லியோனல் மெஸ்ஸி இங்கிட்டு இருக்காங்க. ஊடல பூந்து வாங்கலாம். எங்க டீம் கோல் அடிக்க முடியும். எப்படி வாங்கலாம்? ஓகே ஆஃப் சைடுட்டாங்க. ஆஃப் சைடு சிப்பு பாருங்க. அந்த ஒரு கோடு மாதிரி வரும். சண்டை வந்துருச்சா? இந்த பிளேயர் ஆஃப் சைடுல நின்றுருக்கான். எஸ் மெஸ்ஸி தான். ஆமா மெஸ்ஸி தான் ஆஃப் சைடுல நின்றுருக்காப்ல. மெஸ்ஸி ஆஃப் லைன் நிக்க கூடாது. மெஸ்ஸி தெரியுமா தெரியாதா? ஓகே நம்ம கோல் கீப்பர் தானே.
ஓகே ஓகே. ரொனால்டோ 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 வச்சு ஹேட்ரிக் அடிக்கணும்னு பார்க்க மெஸ்ஸி மொதல் மேட்ச் ஹேட்ரிக் அடிச்சாங்க இப்போ வேர்ல்டு கப்ல. இட்ஸ் ஓகே. அப்படியே அவனே உழப்பி இந்த மாதிரி கொண்டு வந்துட்டோம். ஓகே ஓகே. கொண்டு போட கொண்டு போட கொண்டு போட கொண்டு போட கொண்டு போட கொண்டு போட. ஊருக்கு வாங்கிட்டான். நாங்க வளப்பியாச்சு வளப்பியாச்சு வளப்பியாச்சு. ஓகே 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 ஓகே. ஓகே. ஓ மை காட். ஓ முடிஞ்சு ஃபுல் டைமா? ஆமா ஃபுல் டைம். ஏசா வின் பண்ணியாச்சு. பட் ஆனா ரொனால்டோ ஹேட்ரிக் கிடைக்கல. பட் பரவாயில்ல, வின் பண்ணிட்டோங்க. ஓ வருத்தப்படுறாங்க. 2 பேர் யாருன்னு தெரியல எனக்கு. பட் ஆனா வின் பண்ணிட்டோம். ஃபுல் டைம் வந்தா போட்டாங்க. 50-50ங்க. 2 பேரும் உயிரை கொடுத்து அடிக்கிறாங்க 2 பேரும். ஓகே சூப்பர். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்த மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் ஓகே, இப்போதைக்கு கேம் கொஞ்சம் அப்படியே கற்றுக்கிட்டேன். ஸோ இதே மாதிரி இன்னும் மேட்சஸாக தனித்தனி மேட்சஸ் ஆடலாமா, இல்லை போர்ச்சுகலை வச்சு மொத்த ஒரு டோர்னமெண்ட்டே ஸ்டார்ட் பண்ணி ஆடு ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட அதையும் ட்ரை பண்ணலாம் இந்த கேமில். யா, உங்கள் விருப்பம், உங்கள் சாய்ஸ். நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அதை ட்ரை பண்ணலாம். ஓகே, see you in next video. And until it's bye from Karuppu from Multi Serious Gaming and Facts. Training up, guys.